அன்பார்ந்த ஆஷிக் டுடே நேயர்களே, பலஸ்தீன் இஸ்ரேல் போர் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7 மாதமாக நடந்து கொண்டிருக்கூடிய இந்த வேளையில் நேற்றைய தினம் ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட மிக பிரம்மாண்டமான தாக்குதல் சர்வதேச அளவில் ஈரான் மீதான பார்வை பற்றிருக்கு நம்ம சொல்லலாம். ஸோ அது சார்ந்து இந்த போர், இந்த தாக்குதல் எப்படி நடைபெற்றது, ஈரான் எப்படி இதற்கு ஆயத்தமாச்சு அப்படிங்கிற பல செய்திகளை புவிசார் அரசியல் வழியாக மிக நுணுக்கமாக ஆழமாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆஷிக் டுடே என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க. நமது ஆஷிக் டுடே சேனல் முன்னாடி முடக்கப்பட்ட நிலையில் மீண்டும் வந்திருக்கு. ஸோ உங்களது ஆதரவு இல்லாமல் இந்த சேனலை நம்ம மூவ் பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து உங்களது ஆதரவு கொடுங்க. வாங்க காணொலிக்குள்ளே போவோம். அன்பார்ந்த நண்பர்களே, கடந்த 7 மாதங்களாக நடந்த இஸ்ரேல் பலஸ்தீன் போர், இந்த போருடைய நீட்சியின் உச்சபட்ச ஒரு நிலையாக இன்னைக்கு ஈரான் விஸ் இஸ்ரேல் என்ற நிலை போயிருக்கு. இந்த நிலையை இஸ்ரேல் விரும்பியதுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். காரணம், இஸ்ரேல் வாண்டடாக ஈரான் இந்த போரில் உள்ளே இழுக்கணுங்கிறதா அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்ஸாக இருந்துச்சு. ஏன்னா அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தங்களை கழட்டி விடக்கூடிய ஒரு சூழல், அமெரிக்காவுடைய உதவி குறைந்து வரக்கூடிய ஒரு சூழலில் அமெரிக்கா மீண்டும் வலுக்கட்டாயமாக இந்த போருக்குள்ளே கொண்டு வரணும், அதோடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இஸ்ரேல் ஒரு முழு முயற்சியாக ஒரு ட்ரையலாக என்ன பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா, 4-5 தினங்களுக்கு முன்னாடி சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரகத்தை நோக்கி தாக்குதல் நடந்துச்சு. ஸோ இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட அன்றைய தேதி என்பது கிட்டத்தட்ட ரமலான் மாதத்துடைய ஒரு 27-28வது நோன்பில் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ஸோ இந்த ரமலான் மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்ஸ் இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் வச்சிருந்துச்சுன்னா, எக்காலமும் கொண்டும் பெரிய அளவிலான தாக்குதலை இந்த ரமலானை நம்ம கொண்டு வரக்கூடாது. நோன்பு நோக்கக்கூடிய மக்கள், ஆல்ரெடி காசாவில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட மக்கள் எல்லாமே உணவு கிடைக்காமல் இந்த ரமலானை நோன்பு நோட்டுருக்குறாங்க. நோன்பு நோட்டு எல்லாம் மறந்து பெருநாளையும் கொண்டாடி முடிச்சிட்டாங்க. ஸோ ரமலான் முடிஞ்ச பின்னாடி தான் நம்மளது தாக்குதல் என்பது வீரியமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் ஈரானுடைய கணக்காக இருந்துச்சு. மேலும் இஸ்ரேல் எதிர்பார்த்த ஒரு விஷயம், உடனடியாக ஈரான் நம்ம கூட சண்டைக்கு வரணும். ஈரான் வந்துச்சுன்னா அது நமக்கு பெட்டராக இருக்கும் அமெரிக்கா வருவதற்கு அப்படின்னு. ஸோ ஆனால் ஈரான் வருவதற்கான ஒரு சிக்கலும் நமக்கான ஒரு ஐயங்களாக போர் வல்லுநர்கள் வைத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஈரான் முழுக்க நியூக்ளியர், அதாவது அணு ஆயுத தாக்குதலுக்கான ஏற்பாடுகளையும் தொழில்நுட்பத்தையும் வளர்ச்சி அடை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு வந்துச்சு. அப்போ ஈரானுடைய பார்வையில் பார்த்தோம்னா, அணு ஆயுதத்தை பயன்படுத்தி முதல் முறையாகவே இஸ்ரேலை தாக்குதல் நடத்துமோ அப்படிங்கிற ஐயம் எழுந்துச்சு. மறுபக்கம் ரஷ்யா, தொடர்ந்து ஈரானுக்கு உதவக்கூடிய ரஷ்யா அணு ஆயுதம் சம்பந்தமான உதவிகளும் கொடுத்து கொண்டிருக்கிறது. ரஷ்யாட்ட ஆல்ரெடி அணு ஆயுதம் கையில் இருக்கு. எந்த ஒரு சூழல் இறையாண்மை ரஷ்யாவுக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா உக்ரைன் மீது அதை பயன்படுத்தும், குறிப்பாக நேட்டோ அமைப்புகள் மீது, அமெரிக்க கூட்டாளிகள் மீது இதை பயன்படுத்தும் அப்படிங்கிறதான் ரஷ்யாவுடைய முடிவாக இருந்துச்சு. ரஷ்யாவுடைய தலைவர் புட்டின் தெளிவாக சொல்லிட்டார், எந்த ஒரு காலமாக இருந்தாலும் சரி எங்களது நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா நாங்கள் நியூக்ளியர் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் சொல்லக்கூடிய ஒரு எச்சரிக்கையை விட்டுருந்தாங்க. ஸோ அதே ஸ்ட்ராட்டஜிக்ஸை தான் இன்னைக்கு ஈரான் கையில் வச்சிருந்துச்சு, அணு ஆயுதத்தை உற்பத்தி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில். சமீபம் அதனால தான் பாருங்கள், இப்போ ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடந்த பின்னாடி அமெரிக்காவுடைய முன்னாள் பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த நபர் சொல்கிறாரு, உடனடியாக எங்கள் கூட வாங்க எல்லாரும், அமெரிக்காவை சார்ந்திருக்கக்கூடிய பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மன் போன்ற நாடுகள் எல்லாமே நாம் எல்லாமே சேர்ந்து ஈரான் நியூக்ளியரை, அதாவது அணு ஆயுதத்தை தயாரிச்சுட்டு இருக்குல்ல, அந்த தொழில்நுட்பத்தை உடனடியாக அழிக்கணும், ஈரானுடைய அணு ஆயுத தொழிற்சாலைகளை முற்றிலுமாக நம்ம மூடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அழைப்பை விடுத்திருக்கு. மீண்டும் ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கான ஏற்பாடுகளை இஸ்ரேல் துணிந்து செய்யக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு நாம் சொன்ன மாதிரி தான் எந்த ஒரு தாக்குதல் நடந்த பின்னாடி அமெரிக்கா கூட வரும்னு நினைச்சாங்களோ இஸ்ரேல், அதே போல் இன்னைக்கு அமெரிக்கா மீண்டும் இஸ்ரேலோடு கூட்டு சேர்ந்து அடுத்த தாக்குதலை ஈரானோடு நடத்துமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வேளையில் தான் நம்ம நேற்று நடந்த அந்த சம்பவத்தை முழுமையாக பார்த்துருவோம். ஈரான் முன்னாடி எச்சரிக்கை செஞ்சிருந்துச்சு, நீங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய டெமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானுடைய தூதரத்தை அடிச்சிட்டீங்க, இன்னும் ஒரு சில நாட்களில் உங்கள் மேலே தாக்குதல் நடத்தவும் சொன்னாங்க. அது அடிப்படையில் நேற்றைய தினம் 48 மணி நேரம் கெடு கொடுத்தாங்க. அந்த கெடு கொடுத்த அடிப்படையில் ஈரானுடைய முக்கியமான இடங்கள்ல இருந்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு. இந்த தாக்குதல் நடத்துறதுக்கு முன்னாடியே பெர்ஷியன் கல்ஃப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பலை வந்து, ஒரு சரக்கு கப்பலை வந்து ஈரான் ஹைஜாக் பண்ணி தங்கள் கைவசம் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த கப்பலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், இன்றைய தேதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து பல பொருட்கள் ஏற்றுமதி ஆகிட்டு இருக்குது இஸ்ரேலுக்கு. இந்தியாவிலேருந்து நேராக சவுதி அரேபியா போகும், அங்கேருந்து UAE போகும், அங்கேருந்து ஜோர்டான் போகும், ஜோர்டான்லேருந்து நேராக எங்கே போகும்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் போகும், இஸ்ரேலுடைய ஈலட் துறைமுகம் போகும், ஈலட் துறைமுகத்திலிருந்து நேரடியாக கிரீஸுக்கு போகும். ஸோ இந்த சர்க்கிளில் தான் வந்து இந்த ஏற்றுமதி என்பது நடைபெற்றுச்சு. காரணம் என்ன உங்களுக்கு தெரியும், ஏன்னா வந்து பாபல் மந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த நீரிணை, பாபல் மந்தம் நீரிணையை வந்து ஹூதிகள் தடுத்து வச்சிருக்கனால பாபல் மந்தம் நீரிணை வழியாகத்தான் ஈலட் துறைமுகத்தை வந்து அடைஞ்சிட்டு இருந்துச்சு. அதாவது இஸ்ரேலுக்கான ஏற்றுமதி பொருட்கள், இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் 100% தங்களது நாட்டுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே இறக்குமதி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த சிச்சுவேஷனில் இன்னைக்கு
இந்தியாவிலேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய உணவுப் பொருட்கள், ஆயுதங்கள், சில விஷயங்கள் எல்லாமே நான் சொன்ன UAE, ஜோர்டான், சவுதி அரேபியா, அதே மாதிரி இஸ்ரேலுக்கு போய் அங்கேருந்து கிரீஸ் வரையும் போகக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. ஸோ இந்த சிச்சுவேஷனில் தான் இந்த தடத்தில் போகக்கூடிய ஒரு இஸ்ரேலுக்கு சொந்தமான ஒரு கப்பலை தான் இன்றைக்கி ஈரான் ஹைஜாக் பண்ணி தன் கைவசம் வச்சிருந்துச்சு. ஸோ இந்த செயலுக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய ஏன்னா ஈரானில் அமெரிக்கா தூதரகம் இல்லாதனால ஈரானுடைய அமெரிக்கா தூதரகம் சார்புக்கு நிலையில் இருக்கக்கூடிய ஸ்விஸ்ஸுக்கு ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்குது. இங்கே பாருங்கள், நாங்கள் இப்படிப்பட்ட தாக்குதல் நடத்த போகிறோம், ஸோ உங்களது நடவடிக்கைகளை சரி பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கையை விடுக்கும் விதமாக அமெரிக்காவுக்கு வந்து ஸ்விஸ் வழியாக ஒரு தகவலை கொடுக்குது. ஸோ இந்த தகவல், இந்த கப்பலுடைய ஹைஜாக்குக்கு பின்னாடி தான் முழு மூச்சாக ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடந்தது. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள் இப்படிப்பட்ட இடங்கள்னு பார்த்தீங்கன்னா, சிரியா டெமஸ்கஸில் தூதரகத்திற்கு தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட F-35C-30 என்று சொல்லக்கூடிய இந்த 2 போர் விமானங்கள், இது எல்லாமே அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு கொடுத்தது. இந்த தளங்கள், இராணுவ தளங்கள், தளவாடங்கள் பயன்படுத்தக்கூடிய முக்கிய இடங்கள் எந்த தாக்குதலுக்கு வந்து சிரியாவுடைய டெமஸ்கஸில் நடந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதோ குறிப்பாக அந்த தளங்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. குறிப்பாக நெவாட்டியா என்று சொல்லக்கூடிய ஒரு இடம், இந்த இடம் முற்றுமுழுதுமாக இந்த இராணுவ தலைமை அழிச்சிருக்கு ஈரான் சொல்ல போனால். சரி, இதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஃபத்தஹ் 1, ஃபத்தஹ் 2 என்ற தொலைதூரம் செல்லக்கூடிய ஆயுதங்கள், ராக்கெட்டுகள் இவர்கள் கையில் இருக்குது. ஸோ அந்த ஆயுதங்களை சில ஆயுதங்களை பயன்படுத்தி இருக்கு. அதை தாண்டி பெலிஸ்டிக் மிசைல்களுக்கு கிட்டத்தட்ட 100 மிசில்களுக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதே மாதிரி க்ரூஸ் மிசில்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஹைப்பர்சோனிக் மிசில்கள் 7, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா க்ரூஸ் மிசில்கள், அதாவது போர் கப்பலில் வைத்து ஏவக்கூடிய அந்த மிசைல்களும் இதில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ முற்றுமுழுதுமாக ஈரான் தங்கள் தொழில்நுட்பத்தில் என்னென்ன உயர்தட்ட அடிப்படையில் தயாரித்து வச்சுருந்துச்சோ அது எல்லாமே பயன்படுத்தியிருக்கு. சொல்லப்போனால் ஹைப்பர்சோனிக் மிசைல்கள் 7 ஏவப்பட்டதில் இதில் அயன்டோம்னால பெரும்பான்மையான அளவில் எதுவுமே தடுக்க முடியல. சொல்லப்போனால் ஒரு 1 அல்லது 2 தான் தடுக்க முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த அளவான தாக்குதல். அப்போ இந்த தாக்குதல் வந்து இஸ்ரேல் மீள முடியாத அளவுக்கான இன்றைக்கி நிலை வந்திருக்கு. ஸோ இந்த தாக்குதல் என்பது ஒரு ட்ரையல் தான் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா கொமேனியுடைய ஒரு கூற்றாகவும் காணப்படுகிறது. ஸோ இந்த தாக்குதல் குறித்து தான் இன்றைக்கி சர்வதேச அளவில் பார்க்கப்படுகிறது. சீனா இதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. அதே மாதிரி அமெரிக்கா இந்த ஸ்டேட்மெண்ட்டை முன்னாடி எப்படி கொடுத்துருந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது சிரியா அடித்த பின்னாடி எப்படி கொடுத்துருந்துச்சுன்னா, அமெரிக்கா நிச்சயமாக சிரியாவுடைய டெமஸ்கஸ் தூதரகத்தை அடித்தது தப்பு தான், அதை நாங்கள் ஒத்துக்கிறோம், நிச்சயமாக இஸ்ரேல் செய்தது தவறு தான் என்ற அளவுக்கு அமெரிக்கா பேசிச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இப்போ இந்த தாக்குதலுக்கு அப்புறம் வந்து தாக்குதலுக்கு முன்னாடி கூப்பிட்டு ஜெர்மனியிலேருந்து பேசியிருக்கிறாங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அமீர் அப்துல்லாவுக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ பண்ண போகிற அட்டாக்குங்கிறது தவறு தானே, நீங்கள் எப்படி அவங்கள அடிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுக்கு நறுக்குன்னு அமீர் அப்துல்லா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு. உங்களுடைய தூதரகம் உக்ரைனில் இருக்குன்னு வைங்க, இப்போ ரஷ்யா உக்ரைனில் இருக்கக்கூடிய உங்கள் தூதரகத்து மேலே தாக்குதல் நடந்துச்சுன்னா அமைதியாக போயிடுவீங்களா, எதுவும் கண்டுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பிட்டு, மேலும் காசாவுடைய விஷயத்தில் நீங்கள் மௌனமாக இருக்கீங்க, ஸோ ஜெர்மனி உங்களுக்கு பேச தகுதி இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. மேலும் இந்த போரை குறித்து அமீர் அப்துல்லா அப்படி சொல்லியிருக்காரு. மேலும் ஈரான் இந்த இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலை குறித்து பல்வேறு ரூமரும் பரவிட்டு இருக்கு. அமீர் அப்துல்லா இப்படி சொல்லியிருக்காரு. மேலும் ஈரான் இஸ்ரேல் மேலே நடத்தின தாக்குதலில் ரஷ்யா பின்புலமாக இருந்து செயல்பட்டு உதவிகள் செஞ்சிருக்கு அப்படிங்கிற சில ரூமரான செய்திகளும் வருது. ஆனால் ரஷ்யாவுடைய நிலைப்பாடு இதில் நம்ம தெளிவாக பார்க்கணும். எந்த அடிப்படையிலும் ரஷ்யா முழு முதலாக, அதாவது நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, வரக்கூடிய ரூமர் அப்படி தான், நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அமெரிக்கா உள்ள ஒரு வேளை வந்துச்சுன்னா ரஷ்யா நாடாக நாங்கள் ஈரானோடு சேர்ந்து போர் செய்வோம்னு சொல்லக்கூடிய அறிவிப்புகள், செய்திகள் வந்ததான ஒரு ரூமர், அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக வரக்கூடிய செய்தி. ஆனால் இது உண்மை கிடையாது. ஆனால் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள், அதாவது உளவு ரீதியாக செய்திகளை கொடுப்பது, இராணுவ ரீதியாக சில விஷயங்களை உதவி செய்வது அப்படிங்கிற அளவில் மட்டும்தான் தங்களது நிலைப்பாட்டை வச்சுக்கிறாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ரஷ்யாவை சுற்றி இன்னைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு போர் சூழல் இருக்குது. உக்ரைன் ஒரு பக்கம் தாக்கக்கூடிய ஒரு சூழல், உக்ரைனோடு சேர்ந்து நேட்டோ படைகள் வந்து ரஷ்யாவை அழிக்கக்கூடிய ஒரு சூழல் என்ற பல சிக்கல் வந்து ரஷ்யாவுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ ரஷ்யா ஒரு பக்கம் தனது நாட்டுடைய சிக்கலையும் பார்த்துட்டு இருக்குது, மறுபக்கம் ஈரானோடு நின்று கொண்டு பலஸ்தீனுக்கான ஆதரவையும் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ எந்த காலம் கொண்டும் ரஷ்யா வந்து இதில் வந்து முழு மூச்சாக ஒரு இராணுவ அடிப்படையில் வந்து உள்ள இறங்கும் அப்படிங்கிறதுல நமக்கு வந்து நிச்சயமாக உடன்பாடு கிடையாது. அது ஐயமாக தான் காணப்படுகிறது. சில தகவலை திரட்டிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.